Hello friends, welcome to Kalaivani's kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு சுவையான பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 1/4 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். 2 தடவை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் அரிசி ஊறினதுக்கு பிறகு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசையறதால அரிசி குருணைகளா மாறி சீக்கிரமாவும் வெந்துரும். பாயாசம் சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். அடுத்ததா இது மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கலாம். பால் சேர்த்து செய்யறதால பாத்திரம் நல்லா கழுவி சுத்தப்படுத்திக்கோங்க. அதில் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்து செஞ்சால் இந்த பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பால் நல்லா கொதிச்ச உடனே இந்த அரிசியை சேர்த்து 4 முழு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்பயே சேர்த்துறதுனால இந்த ஃப்ளேவர் நல்லா பாலில் இறங்கிடும். 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. 20 நிமிஷம் அரிசி நல்லா வேகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நடுவில் அப்பப்போ கலந்து விடுங்க. இந்த பாயாசம் நம்ம ப்ரெஷர் குக் மெத்தட்லேயும் செய்யலாம். ப்ரெஷர் குக் மெத்தடில் நீங்கள் செய்கிறதுனா கேஸ்கட் குக்கரோட மூடி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக் மெத்தடில் செய்கிறதுனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 3 to 4 விசில்ஸ் வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் மெத்தடில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். மற்றபடி எல்லாமே ஒரே சேம் ப்ராசஸ் தான். 20 நிமிஷம் அரிசி நல்லா வேகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விடுங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி இந்த மாதிரி நல்லா மலர்ந்த பதத்துக்கு வந்த உடனே 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. இந்த 1/2 கப் சுகர் கரெக்டான அளவு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதிகமான இனிப்பு பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இனிமேல் வரப்போகிற இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இந்த பாயாசம் நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே ஒரு வகையான பாயாசம் செஞ்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பாயாசம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பிடிக்கும்னா இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயாசம் ஆற ஆற திக்காகும். முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்கவுங்களோட சாய்ஸ். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக முந்திரி மட்டும் கடாயில் நம்ம வேர்க்கடலை வறுக்கிற மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்து வறுக்கிறதுனால வறுத்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனா ரொம்ப அதிகமாக நெய் சேர்க்காமல் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து சேர்த்துக்குவோங்க. பாயாசம் இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்தா இந்த பாயாசம் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடைசியாக வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் நம்மளோட பால் பாயாசம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாயாசம் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.